அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் பல பகுதி பார்த்துட்ருக்கோம். அதில் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழுடைய பகுதி தான். ஏற்கனவே காப்பு செங்கீரை பருவங்கள் பார்த்தாச்சு. இன்று தாழப்பருவம் என்று சொல்லக்கூடிய பகுதி. இது 3வது பருவம். தாழப்பருவம் பிள்ளைத்தமிழில் 3வது ஆகும். பாட்டுடை தலைவனை குழந்தையாக பாவித்து அவனுடைய சிறப்புகளை தொட்டிலிட்டு பாடப்படும் பருவமாகும். இந்நிகழ்ச்சி 7ஆம் திங்களில் நிகழும். திங்கள்ன மாதம். அடரும் பரு நவமணி முடி அமரரும் அமரருக்கு இறைவனும் நீடு அழகை நராத்தியும் ஈரொன் பதின்மரும் அருமறை முனிவோரும் கடரும் தரும் இரு சுடரும் பரவிய தோகையர் எழுவரும் முத்தொழில் முக்கடவுளும் அவரவர் தம் குறை சொல்லி துதி செய்தார். படரும் கிரண பருதி நெடுங்கதிர் பதின சூரியன் பாயும் பகரண்டம் பழுமரம் என்ன பனையென நிமிரும் பாலி கை நீட்டி தடவும் புகார்முக தந்திக்கு இலையாய் தாளோ தாளேலோ சந்த மனம் கமடும் செந்திற்பதியாய் தாளோ தாளேலோ என்று சொல்லக்கூடிய பாடல். தெளிவுரை. நெருங்கிய பருத்த நவமணிகள் பதிக்கப்பட்ட திருமுடிகளை அணிந்த தேவர் கூட்டமும் தேவர்களின் தலைவனாகிய இந்திரனும் அழகை மாநகரின் தலைவனாகிய குபேரனும் பதினன் தேவர் கணங்களும் வேதங்களை ஓதும் முனிவர்களும் ஒளி வீசுகின்ற சூரிய சந்திரர்களும் சப்த கன்னியர்களும் முத்தொழில்களை முறையாக செய்கின்ற அயன் அரி அரண் ஆகிய அது பிரம்மா திருமால் சிவன் திருமூர்த்திகளும் மும்மூர்த்தியன் மற்றவர்களும் தங்கள் குறைகளை கூறி அவற்றை தீர்க்குமாறு வேண்டி சென்றார்கள். இறைவன் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் பறந்து பாயும் அண்டவெளி வரை பறந்தும் உயர்ந்தும் விளங்குகின்ற ஆலமரம் போன்றும் பனைமரம் போன்றும் விளங்குகின்ற பருத்த துதிக்கையினை உடைய யானைமுக கடவுளின் இளையோனே மனம் கமழ்கின்ற சந்தன மரங்கள் நிறைந்துள்ள திருச்செந்தூரில் எழுந்தருளியிருக்கும் வேலவா தாளோ தாளேலோ என்று சொல்லக்கூடிய அதனுடைய கருத்தும் கீழே சிறப்புரைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.